திரு சுமன் சொன்னதுக்கு மருத்துவர்கள் கோபப்படக்கூட செய்யலாம். தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டது குறித்த ஆய்வு விவரங்கள் அமெரிக்காவில் சேகரிக்கப்படுது. ஒருவேளை அதை செய்திருந்தால் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. 4500 மருத்துவர்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு அவர் சொல்கிறார். அந்த நெக்லிஜென்ஸுக்கான அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் இங்கே இல்லையா, தமிழ்நாட்டில் இல்லையா? நம்ம சுதந்திரம் அடைஞ்சி 60-70 வருஷம் கழிச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். இந்த ஒரு பொது கட்டமைப்பு நம்ம உருவாக்குறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அதுக்கு எல்லாத்துலேயும் டாக்டர்ஸுங்க, நர்ஸுங்க போட்டு ஃபஸ்ட்டு பிரைமரி கேர் கொடுக்குறது, மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு கேர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் செகண்டரி கேர் கொடுக்குறது, சிசேரியன் அதெல்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெர்ஷரி கேர் கொடுக்குறது, இந்த லெவலுக்கு வந்திருக்கும். குவாலிட்டி அசஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை யாருமே இல்லைன்னே சொல்லலை. ஒரு சர்ஜரியும் ஆடிட் பண்ண வேணும், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஆடிட் பண்ண வேண்டும். அதை ஆடிட் பண்ணுறதுனுடைய ஆப்ஜெக்ட் டாக்டரை டீலைசன்சேட் பண்ணுறதில்ல. இந்த ட்ரீட்மெண்ட்டை இன்னும் எப்படி பெட்டராக கொடுக்க முடியும், நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் ஆக முடியும்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் தேவை. அது அந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லாம் இல்லைன்றது உண்மை, ஆனால் அதை உருவாக்க வேண்டும்ன்றது உண்மை. ஆனால் இன்றைக்கு விவாத பொருள் அது அல்ல. ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணுறாரு, ஒர்க் ஸ்பாட்டில் அவர் அடிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு விவாத பொருள். இதை எப்படி நம்ம தடுக்கிறது, டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ஒரு நம்பிக்கை இன்மையை நாம் எப்படி குறைக்கிறது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை அமிக்கபிள் ஆக்குறது, இதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டியது. குவாலிட்டி ஆடிட் பண்ணுறதை பற்றி எனக்கு ஆட்சேபனே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் ஜிஹெச்எல் போங்க, இந்த வருஷம் எவ்வளோ ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு எடுங்க, அது டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கேஸ் ஷீட்டை வேணுன்னா கூட எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஆடிட் பண்ணுங்க. எங்கேயாவது தப்பு நடந்தது அது பண்ணத்தான் வேணும், நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் குவாலிட்டி ஆடிட் இல்ல, அதனால தான் அடிச்சான்றது தப்பு. குவாலிட்டி ஆடிட் பிரைவேட்ல கூட தான் இல்ல, ஒரு நிமிஷம் பிரைவேட்ல பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிடல்ல பிரைவேட்லயும் செய்யலாம் சொன்னாரு. ஆனா அங்க போய் அடிச்சாங்களா? ஏன்னா அங்க வேற மெக்கானிசம் இருக்கு அடியை தடுக்கிறது. நிறைய இடங்கள்ல தனியார் மருத்துவர்கள் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடக்குது. சின்ன மருத்துவமனையில, பெரிய மருத்துவமனையில உள்ளே நீங்க நுழைய முடியாது. நான் குவாலிட்டி ஆடிட் பண்ணோன்றதையோ அல்லது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணுன்றதுலையோ குறையே இல்லை. இன்னும் முடிச்சிடறேன். என்னைக்குமே நான் பீகாரை பாரு, யூபியை பாருன்னு பேசுறதில்ல, என்றைக்குமே அமெரிக்காவை பாரு, ஆப்பிரிக்காவை பாருன்னு பேசுறதில்ல. இது தமிழ்நாடு நம்மளுடைய மாநிலம். இதில் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம். இவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசமாக இருக்கவே முடியாது. அதில் டெஃபிஷியன்சிஸ் இருக்கத்தான் செய்யும். அதை கரெக்ட் பண்ண தான் வேணும். அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கணும். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஒரு அவநம்பிக்கையை நம்ம எப்படி தகர்க்க போறோம், அதுதான் இன்றைக்கு விவாதம். திரு சுமந்தன் பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்லிடுறேன். ரெண்டு பேர் ஒபினியனுக்கு சேர்த்து நீங்க சொல்லிடலாம். இல்ல, ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். எதனால குவாலிட்டி இந்த மேட்டருக்கு ரெலவென்ட் அப்படின்னா, குவாலிட்டினாக்கா எந்த சர்ஜரி சக்சஸ் ஆச்சா இல்லையாங்கிறது மட்டும் அல்ல. ஒரு பேஷண்ட் ஒரு மருத்துவமனைக்கு போனா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க வேண்டி இருக்கு, ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு நோயினுடைய அறிகுறிகளும் பிரச்சனைகளும் முழுமையாக விளக்கப்பட்டதா, இதெல்லாம் கூட குவாலிட்டிங்க. கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு, குவாலிட்டிங்கிறது இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, இத்தகைய விஷயங்கள் தவிர்க்கப்படுவதற்கு அதுவும் ஒரு மிக முக்கிய ஃபேக்டர். யாருமே இல்லன்னு சொல்ல சுமந்த், இதெல்லாம் இந்த இல்ல சார், ஆனா இட்ஸ் நாட் பீயிங் டன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்ல, அதுக்கான ஃபெசிலிட்டியே உருவாக்க முடியல. இப்பதான் இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்புலாம் பண்ண கூடாது இல்ல. இப்ப நானே சொல்றேன், இந்த விவகாரத்திலேயே இந்த நிகழ்விலேயே அவங்க தன்னுடைய தாய் பிரேமாவை திரு விக்னேஷ் திரு பாலாஜிட்ட கூட்டிட்டு வர்றதற்கு முன்பு பல மருத்துவமனைகள் அவர் பார்த்திருக்கார். அங்க என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்கப்பட்டது, மருந்துலாம் கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியாது. டாக்டர் பாலாஜி மீது எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது வெறும் சட்டத்தை வச்சு இதை சால்வ் பண்ண முடியாது. இட்ஸ் சோஷியல் ப்ராப்ளம். பேஷண்ட் காலையில 9 மணிக்கு வர்றாங்க, மத்தியானம் 3 மணி வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். பேஷண்ட் காத்துட்டு சொல்றீங்க, டாக்டர்ஸ்க்கு சாப்பிடவோ டீ குடிக்கவோ டைம் இருக்க மாட்டேங்குது. சம்டைம்ஸ் நானே எவ்வளவு நாள் டியூட்டில இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னால சாப்பிட முடியாது, வெறும் டீலே நான் உயிர் வாழ்ந்துட்டேன். அது ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பேஷண்ட் கியூல நிக்கறாங்கன்னு சொல்றீங்க, டாக்டர்ஸ் கண்டினியூஸா 24 hours 36 hours வர்க் பண்றான். he is contradicting himself. அவர் அமெரிக்கால எல்லாம் நல்ல குவாலிட்டி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, கவர்மெண்ட் தானே ஐரோப்பால எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இவ்வளவு டாக்டர் எல்லாம் டீலைசன்சியேட் பண்ணாங்க இல்லையா, அங்க டாக்டர்களை அடிக்கவே இல்லையா? அடிக்கிறாங்கல்ல, டாக்டர்களை சுட்டுறாங்க, இல்ல அப்படின்னா $1 மில்லியன் சூட்டம் போட்டுறாங்க.
இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லா குவாலிட்டியும் இருக்கும்போது கூட இந்த சந்தேகம்ன்றது எழுப்புது. ஏன்னா இன்றைக்கு பேஷண்ட்டை நீங்கள் கன்சியூமர்னு டெசிக்னேட் பண்ணிட்டீங்க, டாக்டரை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லிட்டீங்க. ஸோ கன்சியூமர் இஸ் த கிங். ஸோ அவன் கேள்வி கேட்குறான், அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்டர் அவரால் ஏன்றதை செய்கிறாரு, இருக்கிற சுச்சுவேஷனில் செய்கிறாருன்றத போயிட்டு எல்லாத்தையுமே சந்தேக கண்டோட பார்க்குற ஒரு இயல்பு வந்துருச்சு. அதுக்கு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதுக்கு ஒரு ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஒரு சைடு மட்டும் தான் தப்பு இருக்குன்னு சொல்றது தான் நான் பிரச்சனை. கார்த்திகேயன், பேஷண்ட்ஸும் சில பேர் அன்ரீசனபிளா எதிர்பார்க்கறாங்க, ரொம்ப ஓவரா பேசுவாங்க, சில டைம் கோபம் வரும். அதெல்லாமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். பேஷண்ட் சைட்லயும் தவறுகள் இருக்கின்றன. ஆனால் இவர் என்ன சொல்றாங்க, பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம், பேஷண்ட் அன்ரீசனபிளா இருக்கிறாங்க, அதனாலதான் இது நடக்குது அப்படிங்கிறது இல்ல. எங்க கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேக்குறான். மருத்துவர்கள் கஷ்டத்தையும் நோயாளிகள் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. மருத்துவர்கள் கஷ்டத்தையும் நோயாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பட் திஸ் இஸ் a 50-50 இஷ்யூ. இந்த பக்கமும் தவறு இருக்கிறது, இந்த பக்கமும் தவறுகள் இருக்கின்றன. நம்ம என்ன சொல்றோம், பேஷண்ட் அன்ரீசனபிளா இருக்காங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன், அவங்க என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இந்த டாக்டர் இன்னைக்கு அடிக்கணும்னு ஏதாவது மருத்துவர்கள் மீது தவறே இல்லைன்னு பேச முடியாதுன்றீங்க. மருத்துவர்கள் மீது தவறே இல்லைன்னு பேச முடியாதுன்னு நம்ம we have to look in the mirror. ஓகே.